ஆமாப்பா, தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதே பாகிஸ்தான் தான் ஒத்துக்கிட்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாச்சா ஆசிப். இதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். பகல்காம் அட்டாக் 3வது நாளா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியும். இதை தொடர்ந்து கடைசி 24 மணி நேரத்துல இந்தியாலையும் பாகிஸ்தான்லயும் நடந்ததை பத்தி பார்க்கலாம். பகல்காம் தாக்குதலப்போ அங்க ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு மத்திய அரசோட பதில் என்ன? உள்ளூர் நிர்வாகத்துக்கு சரியான தகவல் கொடுக்காம டூரிஸ்ட் கைட் டூரிஸ்ட் அங்க அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு அமித்ஷா அவர்கள் தலைமையிலான நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சண்டை போட வேண்டிய நேரம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அதுக்கு எப்போதுமே துணையா இருப்போம்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சைட்ல இருந்து சொல்லியிருக்கிறார். கடந்த 2 நாளாவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர் சைட்ல பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் படுத்தினாங்க. அதுக்கு சோல்ஜர்ஸ் பதிலடியும் கொடுத்தாங்க. அண்ட் இந்தியன் சோல்ஜர் ஒருத்தவர் பாகிஸ்தான் பார்டரை தெரியாம கிராஸ் பண்ணதுக்கு இந்தியா சைட்ல இருந்து 3 ஹையர் அபிஷியல் பேசியுமே பாகிஸ்தான் எந்த என்கேஜ்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறாங்க. இவ்வளவு பேசுறோம், தீவிரவாதிகளை பிடிச்சாங்களான்னா கடுமையான தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த டெரரிஸ்ட் நம்ம சோல்ஜர்ஸ் தாக்கி சுட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆர்மியை சும்மாவா சொல்லணும், லக்ஷர் இ தைபாவோட டாப் கமாண்டர்னு சொல்ற அல்தாஃபை சுட்டு தள்ளிட்டாங்க. மத்த 3 பேரையும் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் களை எடுக்கிறதுக்கான தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முழு காரணமே பாகிஸ்தான். பட் அவங்களோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் 30 வருஷமா தீவிரவாதிகளை உருவாக்கி அடைக்கலம் கொடுத்துதான் நாடே இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்றாரு. சோ இனிவே இந்த ஒரு விஷயத்துல இந்தியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பதிலடி கொடுக்கறதுக்காக.